நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதாவா பிதுப்புத்திராக சுஹ்ருதோவா பவத்விதாக. இந்த ஸ்லோகம் ராமன் தானே சொல்லக்கூடியது. தன்னுடைய தம்பிகளுக்குள்ளே தனக்கு மிகவும் பிரியமானவன், மிக உயர்ந்தவன் என்றால் அது பரதன்தான் என்று ராமன் கூறுகிறார். தந்தைக்கு மகன் என்று சொன்னால் அது ராமன்தான். அவனைப் போல வேறொரு மகனை இந்த உலகத்தில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதேபோல் நண்பன் என்று சொன்னால் அந்த இலக்கணம் அனைத்தையும் உடையவனாக இருந்தவன் சுக்ரீவன். எந்த நிலையிலும் ராமனை ஒரு நாளும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அதேபோல் தம்பிகளுக்குள் சிறந்தவன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது பரதாழ்வான் தான். அதனால்தான் பரதனை பரத ஆழ்வான் என்று பெரியோர்கள் அழைப்பார்கள். லக்ஷ்மணனுக்கு அப்படி பெயர் கிடையாது. ஆனால் பரதனுக்கு ஆழ்வான் என்கிற பெயர் உண்டு. ஏனென்றால் ராமனுடைய குணங்களை நினைத்து அவனுடைய பெருமைகளை நினைத்து ஆழ்ந்து போய் பக்தியிலே எழுந்திருந்தபடியால் அவனுக்கு ஆழ்வான் என்கிற பெயரும் சேர்த்து வழங்கப்படுகிறது. அந்த பரதனுடைய பெருமைகளை காட்டக்கூடிய இடம்தான் அயோத்திமா நகரத்துக்கு தெற்கே 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் என்கிற அழகான ஒரு இடம். இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் 14 ஆண்டுகளுக்கு பரதன் ஆட்சி செய்து வந்தார். அயோத்தி பட்டணத்துக்கு திரும்ப செல்லவில்லை. ராமன் எந்த சுகங்கள் ராஜ்ய போகங்களை அனுபவிக்காமல் காட்டில் இருக்கும் பொழுது தான் மட்டும் ராஜ்ய சுகங்களை அனுபவிப்பதில் பரதனுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ராமனைப் போலவே மாந்தோல் மரவுரி சடைமுடி தரித்து கொண்டு காய்கனிகளை மட்டும் உண்டு கொண்டு தரையில் பூமியிலேயே படுத்து உறங்கிக் கொண்டு 14 ஆண்டுகளும் ஒரு தவம் செய்யும் நிலையிலேயே பரதன் இருந்தான். 14 ஆண்டுகள் முடிந்து 15வது ஆண்டு முதல் நாள் ராமன் விடியற்காலையில் வந்துவிட வேண்டும். வந்தவுடன் இந்த ராஜ்யத்தை ராமனிடத்தில் சமர்ப்பித்து விட வேண்டும். அப்போதுதான் தன் தலையில் இருக்கக்கூடிய பெரிய பாரமே சுமையே இறங்கும் என்று பரதனுக்கு பெயர். பரதன் என்று அவனுக்கு பெயர் சூட்டினார் வசிஷ்டர். பரதன் என்றால் பாரத்தை தாங்கக்கூடியவன் என்று பொருள். எந்த பாரத்தை பரதன் தாங்கினார்? ராஜ்ய பாரம். இந்த அரசை ஆளக்கூடிய பொறுப்பு தானே பெரிய சுமை. அந்த சுமையை தாங்கினபடியால் பரதன் என்று பெயர் வைத்தார். ஆனால் யோசித்து பாருங்கள், பரதன் எத்தனை நாட்கள் ராஜ்ய பாரத்தை சுமந்தார்? ஒரு 14 ஆண்டுகள் தானே. ராமன் ராஜ்யத்தை ஆண்டது 11,000 ஆண்டுகள். அதற்கு முன்னாடி தசரதன் ஆண்டது ஒரு 60,000 ஆண்டுகள். அஜன், திலீபன், மாந்தாத்தா ஒவ்வொரு அரசனும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பரதன்னு பெயர் கிடையாது. இவனுக்கு மட்டும் வெறும் 14 ஆண்டுகள் ஆண்டவனுக்கு ஏன் பரதன் என்று பெயர் வைத்தார் என்றால், மற்ற எந்த அரசனுமே இதை ஒரு சுமையாக நினைத்து தாங்கள் ஆளவில்லை. இது தங்கள் கடமை, இது மக்களுக்கு தாங்கள் உதவுவதற்கு ராஜ்யத்தை வழிநடத்துவதற்கான நல்ல வாய்ப்பு என்ற எண்ணத்தில் தான் மற்ற அரசர்கள் எல்லாம் அரசை பார்ப்பார்களாம். ஆனால் பரதனுக்கு மட்டும்தான் ஐயோ இது நமக்கு தகாத ஒன்று, ராஜ்யத்தை ஆள்வது நமக்கு பொருந்தாத ஒன்று, நானும் ராமனுக்கு அடிமை, இந்த ராஜ்யமும் ராமனுக்கு அடிமை. ஒரு அடிமை இன்னொரு அடிமையை ஆள முடியுமா? 2 அடிமைகளையும் ராமன் தானே ஆள வேண்டும். அப்ப எனக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. வேறு வழியில்லை, என் தலையிலே ராமன் தூக்கி வைத்திருக்கிறார். அதனால இது ஒரு பாரம் என்று நினைத்து கொண்டே 14 ஆண்டுகள் பரதன் கழித்தார். அதனால பரதன் என்று பெயரையும் பெற்றார். அந்த பரதன் சித்திரகூட்டத்தில் ராமனை பார்த்துவிட்டு வெளியேறும் பொழுது ஒரே ஒரு வாக்கியம் ராமனிடத்தில் கேட்கிறார். ராமா, 14 ஆண்டுகள் காட்டு வாசம் என்று தசரதன் கூறியிருக்கிறார். இப்ப நான் சொல்லுகிறேன், தந்தை வாக்குக்காக சரியா 14 ஆண்டுகள் தான் நான் காத்து கொண்டிருப்பேன். உயிரை கையில் பிடித்து கொண்டு உன்னை காணாமல் காத்து கொண்டிருப்பேன். ஆனால் 15வது ஆண்டு முதல் நாள் காலை விடியற்காலையில் நீர் அயோத்தியில் இல்லாவிட்டால் அன்றைக்கே ஒரு நெருப்பை மூட்டி அதில் விழுந்து நான் உயிரை விட்டு விடுவேன் என்று பரதன் பிரதிஜை செய்திருந்தான். அவ்வளவு தூரம் ராமனை விட்டு பிரிவை அவனால் பொறுக்க முடியாது. சரி, கண்டிப்பாக வந்து விடுவேன் பரதா, கவலைப்படாதே என்று ராமனும் உத்தரவாதம் கொடுத்திருந்தார். இப்ப 14 ஆண்டுகள் முடிய போகின்றன. இன்னும் ஒரு 2 நாட்கள் தான் மிச்சம் இருக்கின்றன. அப்ப பரதன் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார். ராமன் வந்து விடுவாரா, வராமல் போவாரா என்னன்னு தெரியாது. அதைவிட ராமனுக்கு பதட்டம். ராவணன் மாண்டு போனான், சீதையை மீட்டு விட்டார், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகமும் செய்து முடித்து வைத்து விட்டார்கள். அப்போது விபீஷணன் ராமனிடத்துல பிரார்த்திக்கிறார், ராமா, இவ்வளவு நாள் காட்டிலே துன்பப்பட்டு விட்டாய், இப்ப என்னுடைய நாடுதானே லங்கை, ஒரு 10 நாட்கள் லங்கையில இருந்து அப்படியே ஆராமம் செய்து கொண்டு எல்லாம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடியும் புத்துணர்ச்சி பெற்றுவிட்டு அயோத்திக்கு செல்லலாமே
என்று விபீஷணன் கூறினாராம். அப்ப ராமன் சொல்லும் வார்த்தை, நமே ஸ்நானம் பகுமதம் தம்பினா கைகயீ புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம். ஐயோ விபீஷணா, அடுத்த நாள் காலை நான் குளிக்க வேண்டுமென்றால் பரதனை பார்த்த பிறகுதான் நான் குளிப்பேன். 14 ஆண்டுகள் இன்றோடு முடிவடைகின்றன. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் அயோத்திக்கு போயாக வேண்டும். இல்லாவிட்டால் பரதன் பாவுகன், ரொம்ப எண்ணங்களுக்கு பாவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், யோசிக்க முடியாது. ஒரு அப்படி லாஜிக்கலாக யோசிச்சோன்னு வச்சுங்களேன், 14 ஆண்டுகள் காட்டு வாசம், அப்படி 1-2 நாள் அதிகமாக ஆகாதா? இந்த காலத்திலே ஒருத்தர் பிரயாணத்துக்கு போறார், ஏதோ வெளிநாட்டுக்கு போறார், வெளியூருக்கு போறார், வேலை நிமித்தமாக போகிறார் என்றால் 4 நாள் வேலைக்குன்னு போயிருந்தா அப்படி ஒரு நாள் அந்த வேலை அதிகமாக இழுக்காதா? 1 நாள் 2 நாள் அதிகமாக இருக்க தேவைப்படலாம். 14 ஆண்டுகள் முடிந்து ராமன் 1 நாள் இழுத்திருந்தாலும் அதை காமன் சென்ஸ் லாஜிக் படி பார்த்தா புரிஞ்சுக்கத்தான் வேணும். ஆனால் பரதனுக்கு அதெல்லாம் யோசிக்க தெரியாது. 15வது ஆண்டு முதல் நாள் காலை ராமன் வராவிட்டால், ஐயோ ராமன் என்னை கைவிட்டு விட்டான், ராமனுக்கு அயோத்திக்கு திரும்ப வருவதற்கு பிடிக்கவில்லை என்று பரதன் நினைத்து கொண்டு விடுவாராம். இதை கம்பர் பாடுகிறார், எனக்கு இயம்பிய நாளும் என் இன்னலும் தனை பயந்தவள் துன்பமும் தாங்கி அவ்வனத்து வைகள் செய்யான் வந்து அடுத்தது ஓர் வினை கெடும் பகை உண்டு என விம்மினான். பரதன் யோசிக்கிறார், ஏன்னா சாயங்காலம் ஆயிடுத்து, நாளை கார்த்தாலுக்குள்ள ராமன் வரணும், இன்னியோட 14 ஆண்டுகள் முடிவடைகின்றன. பரதன் அங்க யோசிக்க தொடங்கிவிட்டார். எனக்கு இயம்பிய நாளும் என் இன்னலும், ராமன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கார் நாளை கார்த்தாலுக்குள்ள வந்துருவேன்னு, நான் இல்லாட்டா எவ்வளவு துன்பப்படுவேன், அவரை விட்டு கஷ்டப்படுவேன்னு அவருக்கு தெரியும், என்ன கூட விட்டுடலாம். பயந்தவள் துன்பமும் தாங்கி, கௌசல்யை குழந்தையை விட்டு ராமனை விட்டு எவ்வளவு துன்பத்தில் இருப்பாள், அதனால ராமன் ஒரு நாளும் வராமல் இருக்க மாட்டார் என்று ஒரு புறம் தோன்றுகிறது. ஆனா மற்றொரு புறம், ரொம்ப தூரம் போயிருக்காரே, எங்கேயோ ராவணனோடெல்லாம் சண்டை போட்டாராமே, திரும்ப வருவதற்குள்ள ஏதான தடை ஏற்பட்டிருந்தால், 1-2 நாட்கள் காலதாமதமானால் என்ன செய்வது? ஐயோ ராமனை பார்க்க முடியுமோ முடியாதோன்னு உள்ளுக்குள்ள குமுறல் வந்துருவாரு, நம்பிக்கை இருக்கு, ஆனா வராமல் போனா என்ன பண்றதுன்னு பதட்டமும் இருக்கு. இது பரதனுடைய நிலை. நன்னா பரதன் இப்படித்தான் செய்வான்னு ராமனுக்கு தெரியும். அதனால் விபீஷணிடத்துல மறுத்து விட்டு புஷ்பக விமானத்தை வாங்கி கொண்டு அன்றே ஏறி அமர்ந்து கொண்டார். உடனே லங்கையிலிருந்து புறப்பட்டு அயோத்திக்கு சென்று கொண்டிருந்தார்கள். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மட்டுமல்ல, சுக்ரீவன் முதலான குரங்குகள் அனைவரும் புஷ்ப விமானத்தில் ஏறிக்கொண்டார்கள். நேர வேகமா போகும்போது சுக்ரீவன் ஒரு விண்ணப்பம் வைத்தார். கிஷ்கிந்தை, கர்நாடகத்தை தாண்டித்தானே பறந்து போவார்கள். அப்ப கேட்டாராம், என்னுடைய மனைவி, இந்த இத்தனை குரங்குகளுடைய மனைவிகள் எல்லாம் இருக்காளே, அவர்களும் பட்டாபிஷேகத்தை காண வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், அவர்களையும் அழைத்து கொண்டு போகலாமே என்று சுக்ரீவன் பிரார்த்தித்தார். சரின்னு ராமன் ஒப்புக்கொண்டார். அப்படியே புஷ்ப விமானத்திலோடு கிஷ்கிந்தையில இறங்கினார்கள். பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வரணும், ராமன் ஜாகிரதைப்படுத்தினார். சுக்ரீவா, ஆண்கள் கிளம்புறதுக்கே நாழியாகும், பெண்கள் கிளம்புறதுக்கு ஒரு இடத்துக்கு தயாராகி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பணும்னா ரொம்ப நாழியாக்கி விடுவார்கள், நம்ம இடத்துல நேரம் கிடையாது, வேகமாக கூட்டிட்டு வான்னு ராமன் சொன்னாராம். சரின்னு பெண்கள் எல்லாம் வந்து ஏறினார்கள். மறுபடியும் புஷ்ப விமானத்தில் புறப்பட்டு போகும்பொழுது, இன்றைக்கு அலகாபாத் என்று சொல்றோமே திரிவேணி சங்கமம், அதற்கு அருகில் தான் பிரயாக்ராஜ், அதற்கு அருகில் தான் பரத்வாஜர் என்கிற முனிவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த முனிவரை ராமன் வனவாசம் தொடங்கும் போது சந்தித்திருந்தார். திரும்ப வனவாசம் முடியும் போது உம்மை வந்து தரிசித்து விட்டு அயோத்திக்கு செல்லுகிறேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அதனால நேர புஷ்ப விமானத்தோட பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போனார். போவோம், ரிஷியை வணங்க வேண்டும், ஒரு 10 நிமிஷம் நன்னா இருக்கிறான்னு பேசுவோம், உடனே புறப்பட்டு அயோத்திக்கு செல்ல வேண்டும். இது ராமனுக்கு எண்ணம். ஆனா அன்றைக்குன்னு பார்த்து பரத்வாஜருக்கு என்ன தோணித்தோ தெரியல. ராமா, இன்று இரவு இங்கு தங்கிவிட்டு நாளை புறப்பட்டு செல் என்று ஆணையிட்டு விட்டார். ராமனுக்கு பெரியோர்கள் ஒன்று சொன்னா அதை மாற்றி பேசி தட்டி நடந்து பழக்கமே கிடையாது. அதுவும் ஒரு ரிஷியை சொல்லுகிறார்னா ஒரு நாளும் ராமன் மாற்றி நடக்க மாட்டார். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரிக்குள்ள ஊருக்கு போகாட்டா பரதன் நாளை கார்த்தால 6 மணிக்கு அக்னியில விழுந்து உயிரை விட்டுடுவான். இவரானா இங்க இருந்துட்டு போன்னு சொல்றார். என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவித்தார். சுத்தி ஒரு தடவை பார்த்தாராம். மறுபடியும் ஹனுமான் பேரிலே தான் பார்வை விழுந்தது. சீதை எங்கிருக்கிறாள்னு தெரியாமல் தவித்த போதும் ஹனுமான் தான் உதவினார். 2 உயிர்கள், ராமனுடைய உயிர், சீதையினுடைய உயிர், 2ஐயும் காத்து கொடுத்தார். இப்ப மறுபடியும் ஹனுமானைத்தான் ராமன் அழைத்து, நான் வந்துட்டேன்னு பரதனிடத்துல போய் சொல்ல வேண்டும், என்னால வர முடியாத சூழ்நிலை, நாளை காலை தான் நான் புறப்பட்டு வர முடியும், ஆனா பரதன் காத்திருக்க மாட்டான், அவனை பத்தி நன்னா எனக்கு தெரியும், நீர் விரைந்து ஓட வேண்டும் என்று தெரிவித்தாராம். ஹனுமான் நேர போறார். போய் பார்த்தால்
அயோத்தியாம் துவரிதோ கச்ச க்ஷிப்பத்வம் பிளவகோத்தம ஜட்டிலம் மலதிக்தாங்கம் பிராத்ருவியசன கருஷிதம் பலமூலாசனம் தாந்தம் தாபசம் தர்மச்சாரிணம். அதுக்குள்ள இவர் எதிர்பார்த்தபடிக்கு பரதன் காலையில் இப்பதான் விடிய போறது. ஹனுமான் அயோத்திக்கு போய் அயோத்தி இல்ல நந்தி கிராமத்துக்கு வந்து சேருகிறார். பரதன் நந்தி கிராமத்தில் இந்த இடத்துல தான் இருந்து கொண்டிருக்கிறான். காலையில 5 மணிக்கெல்லாம் நெருப்ப மூட்டிட்டான் பரதன். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. 6 மணிக்கு சூரியோதயத்துக்குள் ராமன் வராவிட்டால் நெருப்பிலே விழுந்து உயிரை விட்டுவிடப் போகிறேன்னு பரதன் தயாராயிட்டான். அதுக்கு வரவேண்டியவர்கள் எல்லாம் அழைத்து விட்டான். தான் யார்கிட்டெல்லாம் சொல்லிக்கணுமோ எல்லாத்தையும் சொல்லி முடித்து விட்டான். தயாரா காத்து கொண்டிருக்கிறார் உயிரை விடுவதற்காக. ஹனுமான் ஆகாசத்துல வந்து நின்று பார்த்த உடனே என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. தான் போய் ஏதானு பேசத் தொடங்கினால் இவர் யாருன்னு பரதனுக்கு தெரியாது. இவர் சொல்றத பரதன் நம்புவானா என்றும் தெரியாது. அதனால யோசித்தார், நம்பிக்கை பிறக்க வேண்டும் என்றால் ஒரே வழி ராமநாமத்தை பாடுவோம், ராமனுடைய கதையை பாடுவோம் என்று அப்படியே ஆகாசத்திலிருந்தவர் கீழே இறங்கி ஒரு மனித உருவத்தை எடுத்துக்கொண்டு முதலிருந்து ராமனுடைய கதை மொத்தத்தையும், பரதனுக்கு ஒண்ணுமே தெரியாதே, 14 ஆண்டுகள் காட்டில் என்ன நடந்ததுன்னு பரதனுக்கு தெரியாது, அந்த கதை அனைத்தையும் பரதனிடத்துல சொல்லுகிறார். ஆனா சொல்றதுக்கு இவர் மெதுவா நேரமெல்லாம் பார்த்து இறங்கி வந்து சொல்வதற்குள் அவன் குதித்து விட்டால் என்ன செய்வது? அதனால வானத்திலிருந்து வந்தவர் வேகமா உள்ள வந்து முதல்ல இருந்த நெருப்ப அணைச்சாராம். கம்பர் தெரிவிக்கிறார், ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யன்ன நின்னுயிர் வீடினால் உய்யுமே அவன் என்று உரைத்து உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். வேகமா உள்ள வந்தார். பேசுவதற்கெல்லாம் காத்து கொண்டிருக்கவே இல்லை. தன்னுடைய கையால முதல்ல நெருப்ப போட்டு அணைச்சாராம். அணைச்சிட்டு சொல்லி வரும்போதே உள்ள நுழையும் போதே வாயில அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன், பரதா கவலைப்படாதே, உன் ராமன் வந்து விட்டான், இதோ பரத்வாஜ ஆசிரமத்தில் ஏதோ காலதாமதம், இன்னும் சில மணி நேரத்துக்குள் இங்கு வந்து விடுவான், அதற்குள்ள நீ உயிரை விட்டு விடாதே, உன்னை காண வேண்டும்னு எவ்வளவு துடித்து கொண்டு ராமன் இருப்பார். பரதனுக்கு ராமனை காண வேண்டும் என்கிற துடிப்பு எவ்வளவோ அதை விட பல மடங்கு பரதனை காண ராமனுக்கு துடிப்பு உண்டு. அதனால் அவ்வளவு ஆசையோடு ராமன் வரும்பொழுது நீங்க உயிர் விட்டிருந்தால் அவருக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும். அதனால் இப்படி செய்யாதே, இதோ ராமன் வந்துவிட்டான், சற்று பொறுமையோடு இரு என்று சொல்லிவிட்டுத்தான் வரிசையா கதையெல்லாம் சொல்லுகிறார். இப்படி ராம கதையை சொல்லி கொண்டு ஒருத்தர் வந்தவுடனே பரதன் அப்படியே ஹனுமான் காலிலே விழுந்து வணங்கிவிட்டு எழுந்து ஹனுமானை அணைத்து கொண்டாராம். இது யாருன்னு தெரியலையே, ராம பக்தர் ஒருவர் வந்து நம் உயிரை காத்து கதைகளை சொல்லி இருக்கிறார், இதோ ராமன் வந்துவிட்டான் என்று சொல்லுகிறார் என்கிற ஆனந்தத்தோடு அவர் ராமனை பார்த்தா எப்படி அணைத்து கொண்டிருப்பாரோ அத்தனை ஆசையோடு அந்த ஹனுமானை அணைத்து கொண்டாராம். இன்னைக்கும் இதை நாம் சேவிக்கலாம். நந்தி கிராமத்தில் கீழ்த்தளத்தில் பரதன் தவக்கோலத்தில் இருக்கிறார், கைகூப்பி கொண்டுன்னு பார்த்தோம். அதனுடைய மேல்தளத்தில் தரிசித்தோம் என்றால் ஒரு அழகான பளிங்கு விக்கிரகம். ஹனுமான் ஒரு பக்கம், பரதன் ஒரு பக்கம், 2 பேரும் ஒருவருக்கொருவர் அணைத்து கொண்டிருக்கிறார்கள். பகவானை பக்தன் அணைத்துக் கொள்வது பேரானந்தம். அதை போல 2 பக்தர்கள், உண்மையான ராமபக்தி, 2 பேருக்குமே அதை தவிர குறிக்கோளே கிடையாது. பரதனுக்கும் ராமனுடைய ஆசை, அவனுடைய ஆனந்தத்தை தவிர வேற குறிக்கோளே கிடையாது. ஹனுமானுக்கும் ராமனுடைய ஆனந்தத்தை தவிர வேற குறிக்கோள் கிடையாது. அப்படிப்பட்ட 2 பக்தர்கள் சந்தித்து ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டு ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்ட இடம்தான் இந்த நந்தி கிராமம் என்கிற இடம். அப்ப 2 கதைகள் இந்த இடத்துல பார்த்திருக்கோம். ஒன்னு பரதனுடைய தவம், 14 ஆண்டுகள் அவன் தவக்கோலத்தில் ராமனையே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது. அது கீழ்த்தளத்தில் சந்நிதியில சேவித்துக் கொண்டோம். மேல் தளத்தில் வந்தோம்னால் 2 பேருடைய, பரதனும் ஹனுமானும் அலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேர் முகம், இந்த பக்கம் போய் பரதனை சேவிக்கலாம், இப்படி சுத்தி வந்தா ஹனுமான சேவிக்கலாம், திரும்பி இந்த பக்கம் வந்தா பரதனை சேவிக்கலாம். சுத்தி சுத்தி சேவிச்சாலும் 2 பேர் மனசிலும் இருக்கக்கூடிய ஆனந்தம் கண்ணுல தெரியும். இதெல்லாம் என்ன சுவாமி நீர் இட்டு கட்டித்தானே சொல்லுகிறீர், விக்கிரகத்தில் அவ்வளவெல்லாம் தெரியுமா என்றால் கண்டிப்பா விக்கிரகத்தில் தெரியும். அந்த பாவத்தோடு இங்கிருந்த நடந்த கதையை புரிந்து கொண்டு நாம் சென்றோம் என்றால் அப்ப அந்த 2 பேரும் எந்த நிலையில் இங்கு இருந்திருப்பார்கள், மறுபடியும் ஹனுமான் பரதனுடைய உயிரை காத்து ராமனுக்கு எப்படி பேருதவி செய்தார் என்பதை இந்த இடத்துல தரிசித்துக் கொள்ளலாம். அப்ப 2 பேர் ஹனுமானும் பரதனும் போட்டி போட்டுக்கொண்டு ராமபக்தியை வெளிப்படுத்திய இடம் நந்தி கிராமம் என்கிற இந்த அழகான சிறிய ஊர். இங்கு கதையை முடித்துக் கொண்டோம். திரும்பவும் அயோத்திக்கு போய் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். அதுவும் ஜன்மபூமியிலே தசரதனுடைய மாளிகையிலேயே நடந்திருக்கும். அது எப்படி நடந்தது, மேலும் என்னென்ன அந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன என்பதை அடுத்த பகுதிகளிலே பார்க்கலாம்.